சித்ராவோட கேஸுக்காக கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்ருக்கேன். அவங்க ஃபேமிலி கூட கோர்ட்டுக்கு போகிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் நான் போயிட்டே இருக்கேன். அதாவது இந்த சமுதாயத்தில் ரோட்டில் ஒருத்தன் செத்து கிடந்தாலும் சரி, ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தாலும் சரி, நம்ம உதவின்னு ஒன்று பண்ண போயிட்டோம்னா நம்ம தான் பாவிகளாகிறோம், நம்ம தான் தண்டனைவாதிகளாகிறோம். இந்த சொசைட்டி இன்னும் மாறவே இல்லை. எனக்கு வலிக்குதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னால் அது ஒரு பிரச்சனைங்கிறாங்க இங்கே. அப்போ என்னோடய வழியை நான் என்ன பண்ணணும்? அமைதியாகவே இருக்கணும். ஒரு பொண்ணுக்கு நிறைய முடி இருந்தாலும் பிரச்சனையாக இருக்குது, முடியே இல்லைனாலும் பிரச்சனையாக இருக்குது. நான் சொல்கிறது, கால்லேருந்து கீழே போடுற செருப்பு, இவ எப்படி இந்த செருப்பு வாங்கியிருப்பா, இந்த செருப்போட ரேட் என்ன, நம்ம என்ன கஷ்டப்படுறோன்னு தெரியாது. இப்போ நான் சென்னை வந்த புதுசில் ஒரு நாளைக்கு 7 சேனலில் வேலை பார்த்துருக்கேன். ஒரு சேனலில் எனக்கு ஒரு ஷோக்கு 300 ரூபா தான். அதை வச்சு நான் ஹாஸ்டல்ல இருந்து, அதுக்கப்புறம் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து, அதுக்கப்புறம் நான் என் குழந்தைய, இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் இந்த சொசைட்டிக்கு தெரியாது. அவ எப்படி பெரிய ஆளானா தெரியுமா, அவ எப்படி வெள்ளையானா தெரியுமா, அவ எப்படி இந்த ட்ரெஸ் வாங்கினா தெரியுமா. இது நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் காதுலயே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன, நான் யாரை பற்றியும் பயப்படலை, யாரும் ஏமாத்தலை, யாரோடையும் தப்பு பண்ணலை, யாரோட குடும்பத்தையும் கெடுக்கலை. ஸோ எனக்கு என்னோட விஷயங்கள் கரெக்டாக இருக்குன்னு தெரிகிற மாதிரி இந்த சொசைட்டியில் ஒவ்வொருத்தரும் கரெக்டாக தான் இருக்காங்க. அப்போ இந்த சொசைட்டி யாரையுமே விட்டு வச்சதில்லை, என்னையெல்லாம் விட்டு வைக்கவா போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எந்த பெண்கள், நான் டெய்லியுமே வீடியோ போடுறேன். என்ன போடுவேன்னா, எவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, சாகாதீங்க. சாகக்கூடிய ஒரு பயம் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த சொசைட்டிக்கு முன்னாடி வராதிங்க. நீங்கள் பொலிட்டீஷியனாக இருக்கலாம், ஆக்ட்ரஸாக இருக்கலாம், என்ன கன்றாவியில் வேணாலும் நீங்கள் இருக்கலாம். இந்த உலகமே ஒரு சாக்கடை தான். இதுக்குள்ளே உயிரோடு இருக்கணும்னா ஒன்றா கெத்து வேணும், இல்லைன்னா அடுத்தவனை அடிக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் வேணும். இது ரெண்டுமே இல்லைன்னா அப்படியே வீடு ஸ்கூலு, வீடு காலேஜு, இப்படி சத்தமெல்லாம் போயிடணும். நம்மளை மாதிரிலாம் வெளியே வரக்கூடாது. நம்மளை மாதிரி வெளியே வரீங்கன்னா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு மனசுக்குள்ளே தைரியம். என்ன ஆகிட போகுது, என்ன பேசிட போகிறாங்க, யாரை பேசலை, உன் பாட்டியை பேசலையோ, உன் அம்மாவை பேசலையோ, உன்னை பேசலையோ, உன் பிள்ளையை பேசலையோ, உன் கொள்ளு அதையெல்லாம் பேசுவாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து கடந்து வரணும் அப்படிங்கிறத நான் நினைப்பேன். அதுதான் சொசைட்டிக்கும் சொல்லுவேன். ஸோ நான் சொன்ன மாதிரி தலை முடியிலேருந்து கால் பாதம் வரைக்கும் இங்கே எல்லாத்துக்கும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நான் கெட்ட பொண்ணு தான். எனக்கு உங்களோட பொன்னாடையோ பூமாலையோ உங்களுடைய நல்ல அங்கீகாரமோ எந்த பத்தினிக்கும் நம்மளுடைய மெரினா பீச்சில் செலை வச்சதே கிடையாது. என்னை நீங்கள் பத்தினி லிஸ்ட்டில் போடவே வேண்டாம். அவ்வளோதான், நான் அவ்வளோதான். எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. தொடர்ந்து ரோட்டில் நடக்கிற சின்ன சின்ன எச்ச துப்பாதான்னு சொன்னால், மூடிட்டு போடி, நீ யாருன்னு தெரியும்ல அப்படின்னு நீங்கள் என்ன சொல்கிறேன். நான் யாருன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? இவங்களெல்லாம் நீங்கள் திருத்த முடியுமா? முடியாது. ஆனால் நம்மளால் அதை பார்த்துட்டு ஒரு சாதாரண பெண்ணாக நிறைய பேர் எங்கூட படித்த 42 பேரில் 41 பேர் அமைதியாக தான் போகிறாங்க. பேசாமல் வடி ரேக்காங்கிறாங்க. என்னால் அது முடியல.